கரூர்ல இறந்த குடும்பத்துக்கு வந்து அரசு பணி கொடுத்தாரு நம்மளோட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அதுக்கு வந்து அதை எதிர்த்து வந்து கேஸ் போட்டாங்க. மானமுள்ள வீரமுள்ள புலிப்பால் குடித்து வளர்ந்த நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் அது வந்து அதை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க சிஎம் சைட்ல இருந்து. கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ண போறோம். ஆனா இதுக்கு நடுவுல கொத்தூஸ் ஆகட்டும், இந்த என்டி கேஸ் வந்தோட அப்படி ஒரு கதறலை வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டே கேள்விதான் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நான் ரெண்டே கேள்விதான் கேட்க போறேன். திமுக ஆட்சியில அஜித்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில்ல இருக்க காவலாளி ஒருத்தரை போலீஸோட காவல்லையே அடிச்சு கொலை பண்ணாங்க. அது நிரூபிக்கவும் பட்டுச்சு. அப்போ வந்து திமுக வந்து அவங்களோட குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு வந்து அரசு வேலை கொடுத்தாங்களே, அப்ப படிச்சவங்க எல்லாம் இல்லையா? அப்போ உங்க கண்ணுக்கு அது தெரியல, அப்படித்தானே? தூத்துக்குடியில பிரச்சனையில ஷூட் பண்ணி இறந்து போனாங்க இல்லையா? அவங்களுக்கும் அரசு வேலை கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிற்பாடு எங்களோட படிச்ச இதுக்கு ஏத்த மாதிரி வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த திமுக ஆட்சி அவங்களுக்கு அதையும் செய்து கொடுத்துச்சு. அப்பெல்லாம் அவங்களுக்கு அது உங்களுக்கு தெரியல, அப்படித்தானே? கள்ள சாராயம் குடிச்சு வந்து திமுக ஆட்சியில உங்க கண்ட்ரோல்ல அப்போ நீங்க ஆட்சியில இருக்கும்போது கள்ள சாராயம் குடிச்சு வந்து இறந்து போனாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து 10 லட்சம் வந்து பொது நிவாரண நிதி கொடுத்தாரு. சிகிச்சை பெறுவர்களுக்கு வந்து ஒரு 50,000 கொடுத்தாரு. அப்போதைய முதலமைச்சரா இருந்த கே ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்தாரு. அப்போ இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, அப்படித்தானே? அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியல, இப்ப மட்டும் உங்களுக்கு தெரியுது. அதாவது இதுல இருந்து எங்களுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது. இப்ப இதுல நாங்க தோத்து போயிட்டோம் நாங்க சொல்லவே இல்லை, நாங்க ஜெயிப்போம், அந்த அரசு வேலை அவர்களுக்கு கிடைக்கும். நீங்கெல்லாம் என்ன மாதிரியான கட்சி நடத்துறீங்க, நீங்க என்ன மாதிரியான நபர்கள் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து மக்களுக்கு திட்ட தெளிவா உங்களை பத்தி தெரிஞ்சிச்சு. உங்களை பற்றியும் திமுக பற்றியும் தெரிஞ்சபடியா தான் மக்கள் உங்களுக்கு முட்டையை தூக்கி கொடுத்தாங்க. திமுக வந்து தோற்று வெளியில போக சொன்னாங்க. சொந்த தொகுதியிலே பல பேர்களை தோக்கடிச்சு வெளியில விரட்டினாங்க. நீங்க மக்களை இன்னும் முட்டாளுன்னு நினைச்சு நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தான் முட்டாள். உங்களோட முட்டாள்கள் உலகத்துல வேற யாருமே கிடையாது.